நூல்காஞ்சி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து நல்ல சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய, இதுக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடிய நூல்காஞ்சி இலக்கிய பேரவையின் நிறுவனர் சோமசுந்தரம் ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்ல நிகழ்வுகளை நாளும் சிந்திப்போம். சிந்தித்த 4 செய்திகளை 4 பேருக்கு பகிர்வோம் என்ற கொள்கையோடு இந்த நூல்காஞ்சி வலையொலி பதிவுகள் தொடர்ந்து நடந்து வருகிறது. இன்றைய சங்க இலக்கிய கலித்தொகையில் 9வது பாடலாக பெருங்கடுங்கோவல் என்ற இயற்றப்பட்டது. இது தலைவனும் தலைவியும் ரகசியமாக கூடிய பின்னர் ஊரார் அறியுமாறு உடன்போக்கு சென்றதை செவிலித்தாய் வருத்தத்துடன் பார்ப்பவர்களை கேட்டு தேடுவதாக இருக்கக்கூடிய இந்த பாடல். பொதுவாகவே சங்க இலக்கியங்கள்ல சொல்லக்கூடிய கருத்துக்கள், செய்திகள் எல்லாமே ஒரு கற்பனையான காட்சியாக இருந்தாலும் அது இன்றைய மக்களோடு வாழ்வியலை சொல்லக்கூடிய பாடலாக அமைந்துள்ளது. 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய இலக்கியங்களானாலும் இன்றைய வாழ்க்கையில் இன்றைய மக்களோடு மக்களாக கலந்து கருத்துக்களோடு கருத்துக்களாக பகிர்ந்து செல்லக்கூடிய பாடல்கள். அதனால்தான் இலக்கியங்கள் எப்போதும் இறப்பே இல்லை என்று சொல்வார்கள். தலைவியின் தாய் அவளது காதலுடன் உடம்போக்கில் சென்ற மகளை தேடி பாலை நில காட்டில் வருத்தத்துடன் அலைகிறாள். செவிலி வழியில் கண்ட அந்தணர்களிடம், என் மகள் ஒருத்தி வேறு ஒருத்தியின் மகனுடன் மற்றவர் அறியாது கூடி இப்போது ஊரார் அறியுமாறு சென்று விட்டனர், அவர்கள் கண்டீர்களா என்று தாய் கேட்கிறாள். செவிலி தாய் கேட்கும் பொழுது எல்லோரும் சொல்கிறார்கள், பாலை நில வர்ணனையில் இறையை கவரும் கொடிய மலையின்றி வறண்ட உயர்ந்த மலைகள் நிறைந்த பாலை நிலத்தின் கொடிய சூழல், விலங்குகளின் துயரம் ஆகியவை விவரிக்கப்படுகின்றன. செவிலியின் கூற்றில் மகளின் பிரிவால் ஏற்படும் வருத்தம், அவளது காதலுக்காக அவள் எடுத்த முடிவு குறித்து அதிர்ச்சி, பாலை நிலத்தில் கடுமை போன்றவை வெளிப்படுகின்றன. தலைவனுக்காக தன் வீட்டை துறந்து பாலைநிலம் போன்ற கடினமான பாதையில் உடன்போக்கு சென்ற தலைவியின் துணிவை, அவளை தேடி செவிலியின் துயரத்தையும் பாலை நிலத்தின் இயற்கை கூடுகளின் பின்னணியில் உணர்வுபூர்வமாக இந்த பாடல்கள் விளக்கப்படுகிறது. ரொம்ப செல்லமாக வளர்ந்த தலைவி பாலும் தெளிதேனும் பாய்ந்தோடுவது போல தினமும் அன்பாக கவனிக்கப்பட்ட அந்த தலைவியை, தன் மகளை அந்த தாய் சென்று எங்கெல்லாம் தேடி இந்த பாலை நிலத்தில் அந்த கொடுமையான வெயில்கள் தன் பாதங்களை சுடுவதை கூட பொருட்படுத்தாமல் அவள் சொல்லுவாள். தலைவியின் ஆற்றாமையை எடுத்து கூறி தோழி அவனை செலவு விளக்கும் வகையில் அமைந்துள்ளது. இயற்கையின் கொடிய வெப்பத்திலும் விலங்குகள் காட்டும் அன்பை கூறி இத்தகைய பிரிந்து வாடும் தலைவியின் அன்பை மறப்பதா தகுமோ என்று தோழி கேட்கிறார். வெயிலின் கொடுமையால் மரங்கள் இலைகளின்றி நிற்கின்றன. அப்போது ஆண் யானை தன் கை போன்ற தும்பிக்கையால் மரத்தின் பட்டையை உரித்து அதில் இருந்து வரும் நீரை தன் பெண் யானைக்கு கொடுத்து தன் தாகத்தை தணிக்கும் உடைய ஒரு காட்சியை விவரிக்கிறார். ஒரு யானை இருந்தும் தாகத்தில் இருக்கிறது. அப்போது ஆண் யானை பெண் யானையின் தாகத்தை இவ்வாறு அந்த தாகத்தை தணிக்கிறது. நிழல் புறாக்களின் அன்பை பாலை நிலத்தில் வெப்பத்தால் தகிக்கும் பாறையில் அமர முடியாமல் பெண் புறா துடித்து போகும். ஆண் புறா தனது சிறைகளை விரித்து அதற்கு நிழல் தந்து காக்கும். அதே போல மான்களின் பரிதாபம் அப்படிங்கிற ஒரு இடத்துல குடிக்க நீர் இல்லாத நிலையில் காணல் நீரை உண்மையான நீர் என்று நம்பி ஓடும் பெண்மானின் பின்னால் அதன் வருத்தம் கண்டு ஆண் மானும் ஓடும். இப்படி பல நிலைகளில் பல சூழல்களில் ஒரு 3 விதமான நிகழ்வை ஒப்பித்து அந்த தலைவனுடைய அன்பை பகிர்வாள். தலைவன் எப்படிப்பட்ட ஊரிலிருந்து வந்தான், அவன் நல்லவன், ஊரார் சொல்வதை நீ கேட்க கூடாது, தலைவன் உனக்காகவே இந்த பூமியில் பிறந்திருக்கிறான். அப்படிப்பட்ட தலைவனை எந்த சூழலிலும்
ஒரு சின்ன முரண்பாடான ஒரு கருத்தை நீ சொல்லக்கூடாது என்பது என்று தோழி விவரிப்பாள். இப்படி தோழியின் வாதத்தை எவ்வாறு விவரிக்கிறதுனா, அறிவில்லாத விலங்குகளை இவ்வளவு அன்பு காட்டும் போது அறிவுடைய தாங்கள் பொருள் தேடுவதற்காக தலைவியை பிரிந்து செல்வது முறையா? உங்கள் பிரிவை தாங்க மாட்டாமல் அவள் உயிர் நீக்கக்கூடும் என்று கூறி தலைவனின் பயணத்தை தோழி தடுப்பாள். ஊரார் பார்க்கும்படி அவளோடு அன்பாக இருந்த நீங்கள் ஒவ்வொரு இரவு நேரமும் அவளை வந்து பார்க்க வரும் பொழுது அதனால் ஏற்படுகின்ற இடர்பாடுகள், துன்பங்கள், துயரங்கள், இப்படி பல நிலைகளை விவரித்து தலைவி மெதுவாக தலைவனுக்கு எடுத்து கூறுவாள். தலைவனுடைய உண்மையான அன்புங்கிறது என்னன்னா, தோழி ரெண்டு பேருக்கும் ஒரு தராசுமுள் எப்படி சரியாக நிமிர்ந்து நிற்கிறதோ அதுபோல இந்த பக்கம் இருக்கக்கூடிய துயரங்களையும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய அன்பையும், தலைவியினுடைய இருக்கக்கூடிய துன்பத்தையும் துயரங்களையும் அன்பையும் சரிசமமாக பிரித்து ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் நீண்ட காலமோடு நீங்கள் இந்த பூமியில் நீங்கள் சேர்ந்து வாழ வேண்டும். அந்த வாழ்க்கையை இந்த ஊரார் மெய்ப்பித்து, நாம் தவறாக செய்தியை சொல்லிவிட்டோம் என்று அவர்கள் தங்கள் கன்னத்திலே போட்டுக்கொண்டு மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வது போல நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த மண்ணுள்ளவரை, இந்த விண்ணுள்ளவரை, இந்த இலக்கியங்களோடு இந்த சொல்லக்கூடிய தலைவன் தலைவி கதாபாத்திரங்கள் நின்றால் இந்த பூமியில் நிலைக்கும் என்பதை தோழி தன்னுடைய உணர்வுபூர்வமான கருத்துக்களாலும் அன்பாலும் வார்த்தைகாலம் சொல்லி இந்த சங்க இலக்கியங்களுக்குள் இருக்கக்கூடிய கருத்துக்களை மேலும் மேலும் மெருகூட்டி இந்த இலக்கியங்கள் நீண்ட காலம் இருக்க வேண்டும் என்பதை சொல்லி செல்வார். இப்படிப்பட்ட இலக்கியங்கள் தான் இன்னும் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட செய்திகளை சொல்வதற்கு நல்ல வாய்ப்பு தந்த நூல்காஞ்சி சார்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நூல்காஞ்சியின் மூலமாக தொடர்ந்து சங்க இலக்கியங்களை செய்திகளில் சொல்லி நிறைய நண்பர்களுக்கும் நிறைய மாணவர்கள் இந்த பாடலை கேட்கிறார்கள் என்ற செய்தி எனக்கு வந்தது. நிறைய கல்லூரியில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்கள், நிறைய பல்கலைக்கழகம், தன்னாட்சி கல்லூரிகளில் சங்க இலக்கியங்கள் சார்ந்த பாடல்களை வைத்திருக்கிறார்கள். அந்த பாடல்கள் மூலமாக தொடர்ந்து அவர்கள் கேட்ட அந்த கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்கிறார். இனிமையாகவும் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நிகழ்வில் கடைசியாக சொல்லக்கூடிய அந்த கவிதை வரிக்காகவே நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு குறுந்தொகையில எட்டுத்தொகையில ஒரு பாட்டு, குறுந்தொகை ரொம்ப இனிமையான காதல் காட்சிகளை நம்மளுக்கு சொல்லித் தருகிறது. பொதுவாக சொல்லுவாங்க, நற்றினை நல்ல குறுந்தொகை என்ற ஒரு அடைமொழி உண்டு. ஏன் அந்த நல்ல என்ற வார்த்தை வந்தது என்றால், இந்த எட்டு நூல்களிலும் குறுந்தொகைக்கு மிகப்பெரிய சிறப்பு உண்டு. நல்ல குறுந்தொகை, நற்றினை நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிவாடல் கற்றறிந்தார் ஏற்றும் கலியோட அகம்புறம் மித்திரத்தை எட்டுத்தொகை என்ற இந்த பாடல் முழுக்குமே நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய பாடல்கள். இதுல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடல், நசை பெரிது உடையார் நல்லுலகம் நல்குவர் திடிவசி இளைய பெருநகை வேலம் மென் சினை யாம் தொழியும் அன்பினன் தோழி அவர் சென்ற ஆரே என்ற 37வது பாடல். தலைவன் விரைந்து வருவான் என தோழி தலைவியை ஆற்றுப்படுத்துவது. பொதுவாகவே இந்த தோழிக்கும் தலைவிக்கு உள்ள இருக்கிற பெரிய ரகசியம் என்னன்னா, தலைவனை பத்தி ஏதாவது ஒரு செய்திகளை தலைவிக்கு யாராவது தப்பா சொல்லியிருப்பாங்க. உடனே இந்த தலைவி உடனே கோவப்படுவான், இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே அப்படின்னு. அதற்கு தலைவி அருமையா அமர்ந்து அவருடைய அந்த கருத்துக்களை, அவர் சொல்லக்கூடிய பேச்சுகளை, சொற்களை எல்லாம் உள்வாங்கி கொண்டு அதுக்கப்புறம் தலைவனை பற்றின பெருமைகளை சொல்லுவாள். ஒரு முறை தலைவனோட ஊருக்கு போயிட்டு, நான் ஒரு மலை ஒட்டி வந்துகிட்டு இருந்தேன். வந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு புறா, 2 புறாக்கள் எதுவுமே இல்லாத ஒரு மொட்டை மரத்தில் அமர்ந்து கொண்டிருந்ததை பார்த்தேன். அப்போது இந்த பெண் புறாவால் வெயிலை தாங்க முடியாத அந்த அனல்கள் வாடி போய் இருப்பதை பார்த்த ஆண் புறா
தன்னுடைய ரெக்கையால அணைத்து கொண்டு இந்த பெண் புறாவை பாதுகாத்து கொண்டது. அப்ப ஆண் புறாவுக்கு ஒரு பறவைகளுக்கே இருக்கக்கூடிய அன்பை ஒரு பெண் பறவைக்கு பெண் புறாவுக்கு அது பகிர்ந்து கொள்கிறது என்றால் உண்மையாலுமே உண்மையில் இருந்த அன்பால் தலைவன் எப்போதும் உன்னை விட்டு பிரிய மாட்டான் என்பதை அவருக்கு சொல்லுவான். பொதுவாகவே தோழிக்குள்ள உளவியல் பார்வை என்ன அப்படின்னா, எந்த இடத்திலையும் தலைவியை பற்றிய ஒரு சின்ன கருத்தை முரண்பாடாக தலைவனிடத்திலேயோ தலைவனிடத்தில் இருக்கக்கூடிய முரண்பாடான கருத்தை தலைவரிடத்திலே சொல்ல மாட்டான். ஏன் சொல்ல மாட்டான்னா, நம்மால் இவர்கள் இருவரும் இணைந்திருக்கக்கூடிய இருவரும் இரண்டு இதயங்களும் பிரிந்துவிடும் என்ற ஒரு அச்சம் எப்போது தோழிக்கு உண்டு. இரண்டாவது விஷயம் என்னன்னா, தோழி எந்த விஷயத்திலுமே பொதுவாகவே எங்களுடைய ஆசிரியர் சொல்வார், உன் எண்ணங்கள் எப்போதும் ஊசி நூலாகவே இருக்க வேண்டும், கத்திரிக்கோளாக இருக்கக்கூடாது. அப்படிவா ஊசி நூலாகவே இருக்க வேண்டும் என்றால் ஊசி நூலும் இரண்டு விஷயத்தை ஒன்று சேர்க்கும். கத்திரிக்கோள் என்பது ஒரு விஷயத்தை ரெண்டு பண்ணும். அதனால் உன் எண்ணங்கள் எப்போதுமே ஊசி நூலாகவே இருக்க வேண்டும் என்று சொல்வார். தோழி தலைவன் உன்னிடம் மிகுந்த விருப்பம் உடையவன், அவன் மீண்டும் வந்து அன்புடன் இருப்பான். பொருள் ஈட்டுவதற்காக பிரிந்து சென்ற வழியில் பெண் யானையின் பசியை போக்க பெரிய கைகளை உடைய ஆண் யானை மெல்லிய கிளைகளை உடையா மரத்தின் பட்டையை உரித்து அதிலுள்ள நீரை தன் அன்பை வெளிப்படுத்தும். அப்படி அக்காட்சியில் உன்னை அவனுக்கு நினைவூட்டுப்படுத்தும். எனவே அவன் விரைந்து உன்னை நாடி வருவான், வருந்தாதே என்று சொல்லுவான். ஒரு பொருள் தருவதற்காக சென்ற தலைவன் கார்காலத்தில் வருவதாக சென்றான். அப்போது நம்மளுக்கு இங்கதான் கார்காலம் இல்லை, ஆனால் ஒருவேளை தலைவனிடத்தில் கார்காலம் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை பதட்டப்பட வேண்டாம் என்று தோழி ஆசுவாசப்படுத்துவாள். அன்பும் மரணம் விளையும் திருமண வாழ்வை தலைவி விரும்புவதையும் இரு மனம் இணையும் திருமணத்தை உறுதி செய்ய இரு வீட்டார் முனைவதையும் அகத்தனை இலக்கணத்தின் இலக்கியமாக விளங்கும் குறுந்தகை இப்பாடல் வழியை காட்சிப்படுத்துகிறது. அம்மவாளி தோழி நம்மூர் பிரிந்தோர் புணர்வோர் இருந்தனர் கொல்லோ, தன்னுடைய கையர் வெண்தலை சிதவலர் நன்றென்று மாக்களோடு இன்று பெரினும் இன்னும் ஆங்கன் தவையே என்று வெள்ளி விதியார் 146வது பாடலை சொல்லுவார். தலைவன் சான்றோரை தலைவியின் தம்மவள் மனம் பேசி வர விடுப்ப தன் தமர் மறுப்பரோ என்று அஞ்சிய தலைவியை நோக்கி தலைவன் வரவை நம்மவர் ஏற்றுக்கொண்டனர், நீ கவலை ஒளிவாயாக என்று தோழி கூறுவாள். தலைவன் தலைவியை மனம் முடிப்பது பற்றி பேச சான்றோர்கள் அனுப்புகின்றான். தலைவி அப்போது எங்கு தன் பெற்றோர் மனம் பேச மறுத்து விடுவார்களோ என்று கலங்குகிறாள். இந்நிலையில் தோழி அவளிடம் தலைவனின் தரப்பை தலைவியின் பெற்றோர் ஏற்றுக்கொண்டனர் என்று தேட்டுகிறாள். பாடலின் பொருள் என்னவென்றார், பலமுறை மக்களின் அவையில் முன்பு பலமுறை தலைவனின் பரிசு பொருட்களை திருப்பி அனுப்பப்பட்டன. தலைவி இன்றோ தலைப்பாகை அணிந்த கையில் தண்டுடன் இருக்கும் முதியவர் மூலமாகத்தான் மனம் பேச செய்துள்ளான். அவையில் இருந்த தலைவியின் உறவினரும் கண்டு நன்று என்று கூறி மகிழ்ந்தனர். நம்முடைய ஊரில் முன்பெல்லாம் பரிசுத்தொகை போதவில்லை என்பதற்காக பிரித்துவிடப்பட்ட தலைவியரை சேர்த்து வைப்போர் இருந்தனரோ என்று தோழி கூறுகிறாள். இப்பாடல் நேரிசையில் அமைந்ததால் எந்த இடத்திலையும் முரண்பாடுகள் இல்லாமல் இந்த தலைவனும் தலைவியும் நீண்ட காலம் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்று சொல்லி நல்ல கருத்துக்களோடு உங்களோடு விடைபெறுகிறேன். நல்லதை சிந்திப்போம், 4 பேருக்கு சொல்லுவோம், நல்ல தலைமுறையை உருவாக்குவோம் என்று சொல்லி ஒரு நல்ல கவிதையோடு முடிக்கிறேன். நான் மேல் இமை நீ கீழ் இமை, மூடியே இருந்தால் முத்தமிடலாமே. நன்றி, வணக்கம்.